கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக எபேசியர் 1வது அதிகாரத்துல உள்ள ஆ வசனங்கள நம்ம தியானிச்சோம். ஆ அதுல வந்து நம்ம ஆ தேவன் வந்து ஆ ஆ நம்மள எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக ஆ நமக்கு உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த ரட்சிப்பை ஆயத்தம் பண்ணி, ஆம் நம்மளை வந்து ஆ சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை நிரப்பும்படியா அவர் திட்டம் பண்ணி, ஆ பரிசுத்த ஆவியின் மூலமா இந்த நாட்கள்ல அந்த ரட்சிப்பை நமக்கு குடுத்திருக்கிறார்ன்றத பார்த்தோம். அதேபோல அ தேவனை அறிஞ்சு கொள்றதுக்கான ஞானத்தையும், உணர்வையும் அவருடைய ஆவியானவர் நமக்கு தந்தருளணும்னும், நாம வந்து ஆ அந்த நம்பிக்கைக்குரிய ஐஸ்வர்யத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த அறிவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத குறிச்சு நம்ம பார்த்தோம். ஆம், இந்த நாள்ல நம்ம தொடர்ந்து அந்த எபேசியர் அதிகாரத்துல உள்ள வசனங்கள இன்னும் நம்ம அ அ தியானிப்போம். ஆ இந்த இந்த சாப்டர் எபேசியர் அந்த 5, 6 அதிகாரங்கள் இருக்கு. ஆ இது வந்து அ ரொம்ப அழகா வந்து ஆ விசுவாசிகளாகிய நமக்கு வந்து ஆ ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த இந்த வ அதிகாரத்த நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது, ஆ அது நிச்சயமா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா, தேவன் வந்து அ நம்ம லைஃப்ல நம்மளோட நோக்கங்கள் என்ன? நம்ம லைஃப்ல உள்ள கோல்ஸ் என்ன? தேவன் நமக்காக என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறாரு? நம்மளுடைய இந்த லைஃபோட மீனிங் என்ன? அப்படின்றத வந்து நம்மளால ஆம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த அதிகாரங்கள் நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது, அதில் உள்ள வசனங்கள் வந்து ஆ காட் நமக்காக என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு? ஆ நம்ம பெற்று பெற்ற ரட்சிப்பு எப்படிப்பட்டது? இல்ல நம்ம என்ன செய்யணுன்றது தேவனுடைய விருப்பமா இருக்கு. அப்படின்றத நம்ம நல்லா இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஆ 2வது அதிகாரம் எபேசியர் 2வது அதிகாரத்துல ஆ சொல்லப்பட்டிருக்கு. அ "அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அ முற்காலத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் அ முற்காலத்தில இருந்த மாரி அ அ மாம்ச இச்சைகளின்படி நடந்து, நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனை பிள்ளைகளா இருந்தோம். நாமளும் அப்படிதான் இருந்தோம். ஆ நம் மனசுக்கு விரும்பினதெல்லாம் செய்து கொண்டு, மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டு, அப்படி இருந்தோம். ஆனா ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால, ஆ அதிலும் நம்ம குறிப்பா இந்த அதிகாரத்தில வந்து, ஆ அ அவருக்கு தூரமா இருந்த நம்மன்னு சொல்லப்பட்டிருக்கும். தேவனுக்கு சமீபமா இருந்தவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா தேவனுக்கு நம்ம வந்து அ அ எல்லா உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களுமே தேவனுக்கு தூரமா தான் இருந்தாங்க. அவரை குறிச்ச அறிவு, அவரை குறிச்ச ஞானம் எதுவுமே இல்லாம தான் இருந்தாங்க. மற்ற எல்லா புறஜாதியராகிய எல்லாருமே. ஆனா தேவன் வந்து அ என்ன பண்ணினாருன்னா, ஆ 10வது வசனத்துல பார்க்க முடியும். ம். அ ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாயிருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி இந்த மாரி புறஜாதியா இருந்தோம். தேவனை அறிகிற அறிவை விட்டு தூரம் இருந்தோம். ஆனா தேவன் நம்மளை கொஞ்சம் அவர் நோக்கம் என்ன மாரி நோக்கம் வச்சிருந்தாருன்னா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு. தேவன் வந்து நாம ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்யும்படியா, அதாவது கிறிஸ்துவ போல இருக்கும்படியா நம்மை வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாராம், அவர் என்ன பண்ணாராம், ஆ நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆ நம்மள வந்து அவர் சிருஷ்டிச்சிருக்கிறார். நம்ம கர்த்தருக்குள்ள வரும்போது நம்ம எப்படி ஆகுறோம்? நம்ம ஒரு புது சிருஷ்டிப்பா மாறுகிறோம். ஆ தேவனே அந்த ஒரு சிருஷ்டிப்பின் காரியத்த செய்கிறார். ஆ நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும் என்ன பண்ணுகிறார்? ஒரு புதிய ஆவியை அவர் சிருஷ்டிக்கிறார். அது எப்படிப்பட்டதுன்னா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு
நம்மள வந்து சிருஷ்டிச்சிருக்கிறார். அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம பழைய மனுஷன் எப்படி நடந்து கொண்டு இருந்தானோ, அது எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா, நம்ம வந்து இயேசுவை போல நம்ம நடக்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்றதற்காக நம்மள என்ன பண்ணியிருக்கிறாராம், அவர் சிருஷ்டிக்கிறாராம். சிருஷ்டித்து அவர் என்ன பண்றாராம், அ நம்மள வந்து அ தேவனுக்கு தூரமா இருந்த நம்மள என்ன பண்றாரு, அவரு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்மளை சமீபமாக்கினார். ஆ புறஜாதியராகிய நம்மையும் சரி, ஆ அ இஸ்ரவேல் அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளையும் சரி, 2 பேரையும் அந்த ரட்சிப்பின் மூலமா, ஏசப்பாவ விசுவாசிக்கிறதின் மூலமா, ஆ அவருக்குள்ளாக என்ன பண்றாரு? சேர்க்கிறாரு. ஆ ஸ் 16 வசனத்தில, "பகையை சிலுவையினால் கொன்று, இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்." ஆம். அவர் நம்மள ஒப்புரவாக்கி என்ன பண்றாராம், ஆம் இந்த வசனம் எனக்கு பிடிக்கும். "நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல், பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து." இப்ப தேவன் நம்மள என்ன பண்றாரு, அவருடைய குடும்பத்தாரா, அவருடைய வீட்டாரா, ஒரே நகரத்தாரா, ஆ அதாவது தேவன் வந்து அவருக்குரியவங்களா நம்மள என்ன பண்ணிட்டாரு, ஆ மாத்திட்டாரு. அதனால அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய், அ அப் அப் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் எங்க இணைக்கிறாருன்னா, அ ஒரு ஆலயமா நம்மள என்ன பண்றாராம்? கட்டுகிறாராம். ஆ தேவன் வந்து அவருடைய திட்டம் என்னன்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருவரை குறிச்சும். கிறிஸ்துவுக்குள்ள நம்மள எப்படி பண்ணணும்னு அவர் விரும்புறாரு? ஆ ஒரு ஆலயமா அவர் என்ன பண்றாரு? கட்டுகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் இணைத்து என்ன பண்ணுகிறார்? கிறிஸ்து தான் மூலைக்கல்லா இருக்கிறாரு. அவருக்கு மேல நம்ம என்ன பண்ணப்படுகிறோம்? ஆலயமா கட்டப்படுகிறோம். நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஒரு ஆலயமா கட்டப்படுவது தான் தேவனுடைய நோக்கம். நம்ம லைஃப்ல உள்ள நோக்கம். அ எல்லாரையும் அவர் என்ன பண்றாரு? அ அவர் அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமா நம்ம எல்லாரையும் என்ன பண்றாரு? கூட்டி சேர்க்கிறார். அ ஒரே நகரத்தாரும், ஒரே வீட்டாருமா இருக்கிறீர்கள் அப்டின்னா என்ன அர்த்தம்? தேவன் வாசமா இருக்கிறதுக்கு, அ தேவனுடைய ஃபேமிலியா இருக்கிறதுக்கு நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறார். நம்மள வந்து ஒரு ஆலயமா அவர் என்ன பண்றாரு? அவர் கட்டுகிறாராம். ஆ இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜ அ அ அதுக்கு அடுத்த வசனத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, அ அம் அ இது நிமித்தம் நான் பரலோகத்திலும், பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, ஆ ஆ அதாவது அ பவுல் வந்து நம்ம வந்து அவருடைய ஆலயமா கட்டப்படுறோம்ல, அப்போ நம்ம எப்படி மாறணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு அ வசனங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆ நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். ஆ கிறிஸ்து என்ன பண்ணணும்? நம்ம இருதயங்கள்ல வந்து வாசமா இருக்கணும். ஆ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ ஏன்னா வந்து ஆ கிறிஸ்து தான் நமக்கு என்னது? கோல்டன் ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து கிறிஸ்துவின் மேல தான் கட்டப்படுறோம். ஆ
இப்போ பழைய ஏற்பாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நெறைய கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா, நமக்கு வந்து நம்மளுடைய நம்மளுடைய அ நம்ம நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியவர் யாருன்னா, கிறிஸ்து தான். நம்ம வந்து கிறிஸ்துவ வந்து பிரதிபலிக்கிறவர்களா நாம இருக்கும்படியா தேவன் நம்மள அழைச்சிருக்கிறார். கிறிஸ்துவின் மேல நம்ம கட்டப்படுறோம்னா, நம்ம கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்பட்டு, அவர போல இருக்கும்படியா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம எல்லாவற்றிலும் நம்ம யார ஃபாலோ பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவ நம்ம ஃபாலோ பண்ணணும். அவரு அவர் நமக்குள்ள வாசமா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும், நீளமும், ஆழமும், உயரமும் இன்னதென்று உணர்ந்து நமக்கு வந்து கிறிஸ்துவ வந்து நம்ம 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 கிறிஸ்து கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது முக்கியம். அவருடைய அன்ப நம்ம வந்து முழுமையா அறிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். அ அ அவருடைய அன்பின் ஆழம் என்ன? அகலம் என்ன? உயரம் என்ன? அப்படின்றத நம்ம அறிஞ்சு கொள்றது ரொம்ப முக்கியம். அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆ. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? நிறையப்படணும். நாம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறையாகவும் மகிமை உண்டாவதாக. சரி. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணப்படணும்? ஆம், ஆ இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழம், அகலம் அத நம்ம என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும். அறிவு கெட்டாத அந்த அன்ப நம்ம வந்து அறிந்து கொள்ள வல்லவர்களா மாறணும். அப்ப கிறிஸ்து கூட உள்ள ஐக்கியம் நமக்கு வந்து இன்னும் அதிகமா ஒவ்வொரு நாளும் அதிகமாகணும். நம்ம அத ஃபீல் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்ப வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகமா ஃபீல் பண்றோமா? அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்றத நம்ம உணர்றோமா? அதுல நம்ம நிச்சயமா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் வளரணும். அ அதுதான் ரொம்ப ரொம்ப அஸ்திபாரம். ஒரு ஃபவுண்டேஷன் மாரி. நம்ம நம்மளுடைய கிறிஸ்டியன் வாக்ல வந்து ஏசப்பாவுடைய அன்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உணர்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அறிஞ்சு கொள்றோன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ அடுத்து நம்ம பார்க்குறோம். அதுல கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனை நான் உங்களுக்கு நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ தேவன் வந்து நமக்கு அந்த ரட்சிப்ப கொடுத்து நம்மள புது சிருஷ்டியாய் மாத்தி தேவனுடைய ஆலயமாக்கியிருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நம்ம நடந்து கொள்ளணும். ஆ நமக்கு நம்ம அந்த அழைப்பு நமக்கு இருக்கிற அழைப்பு என்னது? ஒரு பெரிய அழைப்பு. தேவன் வந்து உலக தோற்றத்துக்கு முன்னாகவே நம்மள என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை தெரிந்து கொண்டு அழைச்சிருக்கிறார். அவர் அழைத்ததுனால தான் நமக்கு என்ன இருக்கு? ரட்சிப்பு உண்டாயிருக்கு. நம்மள நாம நாம வந்து கடவுள தெரிந்து கொள்ள, அவர் நம்மள என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆ எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறனோ, அவன் மேல் இரக்கமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆ ஏசாய வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நாம வந்து கடவுள்கிட்ட இப்போ இந்த நாள்ல நம்ம இருக்கிறோம்னா, முதல்ல அவர் நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹி ஹஸ் சோசன் அஸ். அப்போ நம்மள அழைச்சிருக்கிறாரு. அவருடைய அவருடைய சரீரமா இருக்கும்படி, அவருடைய ஆலயமா இருக்கும்படி நம்மள என்ன பண்ணியிருக்கிறார்? அழைச்சிருக்கிறார். அப்ப அந்த எவ்வளோ பெரிய அந்த மகிமை அது. அதுக்கு அந்த அழைப்புக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பாத்திரவான்களாய் நம்ம என்ன பண்ணணும்? நடந்து கொள்ளணும். மிகுந்த மனத்தாழ்மையும், சாந்தமும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அழைப்புக்கு பாத்திரமா நம்ம எப்படி நடக்கிறது அப்படின்றத குறிச்சிருக்கும். அது எவ்வளோ முக்கியன்றத பத்தியும் இருக்கும். நம்ம எப்படி இருக்கணும்னா, மிகுந்த மனத்தாழ்மையும், சாந்தமும், நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கணும். அ இதுக்கப்புறம் நம்ம நெறைய குணாதிசயங்கள் பார்க்க முடியும். ஒரு பிலீவர் எப்படிலாம் இருக்கணும், அ அப்படின்னு பவுல் சொல்லுவார். அவர் எல்லா எதுவுமே வந்து நம்ம வந்து அ ஒரு கிறிஸ்டின் வாக்ல எதுவுமே வந்து ஆம், ஏசப்பா எல்லாத்தையும் வந்து அவர் எப்படி ஜீசஸ் எப்படி இருக்கிறாரோ, அந்த குணாதிசயங்கள தான் நமக்கு என்ன பண்றாங்க? சொல்லிக் குடுக்குறாங்க. அதுபடி இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். நம்மளுடைய நியமங்கள் எல்லாமே கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ, அது மாரி நம்ம இருக்கணுன்றது தான் தேவன் எதிர்பார்க்கிறது.
அப்போ அவருடைய குணாதிசயங்கள் எப்படிலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணணும், பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். அவர் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர். அதுபோல நாமளும் இருக்கணும். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். இதுக்கப்புறம் ஒரு வசனம் கண்டினியூஸாக ஒரு வசனங்கள் வரும். நம்ம எல்லாரும் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரே சரீரமாகவும் ஒரே ஆவி. நம்ம எல்லாம் ஒரே சரீரத்தில் அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். ஒரே கர்த்தரை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். ஒரே ஃபெய்த் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஒரே ஞானஸ்நானம் தான். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்போ நம்ம அநேக மக்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரு, நம்மளை ஒன்றா தான் பார்க்குறாரு. ஒரே சரீரமாக தான் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை தான் இருக்குது. நம்ம தனித்தனியாக இருந்தாலும் நமக்குள்ள தேவன் கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஆவியானவர் தான். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் எல்லாமே இருக்கிறவர் யாரு? பிதா இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்குது. ஆனா நம்ம ஒரு சபையா இருந்தாலும் தேவன் என்ன பண்றாராம், ஒவ்வொங்களுக்கும் ஒரு ஒரு வரங்களையும் கிருபைகளையும் கொடுக்குறாராம். எதுக்குன்னா, ஆம், 11வது வசனத்துல இருக்கு. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். எதுக்காகவா? ஆம், குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் நம்ம எல்லாரும் ஒருமைப்படணுமா. ஒரே அளவு நம்ம ஞானத்துல வளரும்படியாகவும் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். நம்ம எப்படி ஆகணுமா, கிறிஸ்து எப்படி ஒரு நிறைவான வளர்ச்சி, அவர் ஆவியில் என்ன நிறைவான ஒரு வளர்ச்சியில் உள்ளவர். அவரை அவருடைய அளவுக்கு தக்க பூர்ண புருஷர் ஆகணுமா. நம்ம கிறிஸ்துவோட வளர்ச்சிக்கு ஏற்ற லெவலில் நம்ம என்ன ஆகணுமா, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வளரணுமா. அப்படி வளர்றதுக்காக என்ன பண்ணுறாரா, சபையில் அவர் ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன பண்ணுறார், வரங்கள் அவர் கொடுக்குறார். என்ன மாதிரி வரங்கள்னா, சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஏன் அது மாதிரி ஏற்படுத்துறாருன்னா, சபையை மொத்தமாக அவர் ஒரே மாதிரி கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு நம்ம வளரும்படியா நம்மளை அதுக்காக இந்த வரங்களை அவர் என்ன பண்றார், கொடுக்குறார். அதனால் நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கும் ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல். அதனால நம்ம எப்படி இருக்கக்கூடாது, அலைகள் காத்துல எப்படி அடிக்கப்படுறோ அது மாதிரி நம்ம தந்திரங்கள், மனுஷ சூது, இதனால நம்ம அசைக்கப்படக்கூடாது. குழந்தைகளா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கிறிஸ்துவோடைய பூரண வளர்ச்சிக்கு ஏற்ற அளவு நம்மளும் என்ன பண்ணணும், வளரணும். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல அணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு எதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது. அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், தேவன் என்ன பண்ணுறார், இது இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாருன்னா, கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். இது நம்ம அந்த முதல் அதிகாரத்திலேயே பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் நிறைய சரீரம், கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார், நம்ம அவருடைய சரீரமாக இருக்கிறோன்ற இந்த இமேஜ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம யார், நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னன்றதை அறிஞ்சிக்கிறதுக்கு தேவன் வெளிப்படுத்திருக்கிற இந்த இமேஜஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், சரீரமாக இருக்கிறோம். அப்போ நம்ம ஒரே பாடியாக இருக்கிறோம். இதுக்கு அடுத்த வசனங்களில் போகும்போது கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது அதுவும் கிறிஸ்துவும் சபையும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு கணவன் மனைவியும் ஒரே சரீரமா இருக்கிறாங்களோ அது மாதிரி கிறிஸ்துவும் சபையும் ஒரே சரீரமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தேவன் நம்மளை எப்படி
பார்க்கிறாருன்னா, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு சரீரமா அவர் என்ன பண்றார்? பார்க்கிறாரு. அ கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு மற்ற புறஜாதிகள் தங்கள் அ ஸோ அதுக்காக தான். அ அ அந்த சரீர அவயங்கள் ஒவ்வொன்னும் பக்தி விருத்தி உண்டாக்கி சரீர வளர்ச்சியை உண்டாக்கும். அது மாரி அ வளர்றதுக்காக இந்த வரங்கள் எல்லாம் அவர் குடுக்குறார். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அப்ப அவருடைய சரீரமா இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய மற்றவங்க வீணான சிந்தனையில நடக்கிறது போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. அ வீணான சிந்தனைகள். தேவனுக்கு அ க ஆவியின் கனி கொடுக்காத எல்லா வீணான சிந்தனைகள். ஸோ நம்ம அறிஞ்சு கொள்ற அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். அ அ அதே இதில நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். அ உணர்வில்லாதவர்கள் சகலவித அசுத்தத்தையும் ஆவலோடு நடப்பிக்கிறார்கள். தங்கள் காம விகாரத்துக்கு நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அ ஏசப்பா நம்மள கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க மத்தவங்கலாம் இப்படி இருக்கிறாங்க. வீணான சிந்தனையில நடக்கிறாங்க. ஆனால் நீங்க கிறிஸ்துவ இப்படி கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிறிஸ்துவ நம்ம பார்த்து நம்ம இப்படி லேர்ன் பண்ணிக்கல. ஆ கிறிஸ்து எப்படி இருந்தாரு? அவருடைய லைஃப் எப்படி இருந்தது? அவர் எப்படி வாழ்ந்தாரு? ஆ தேவனுடைய சித்தத்த நிறைவேற்றுவது தான் அவருடைய போஜனமா இருந்தது. ஆ அவர் இந்த பூமியில வாழ்ற நாட்கள அவர் எப்படி வாழ்ந்தாரு? ஆ 30 வயசுலயே என்ன பண்ணாரு? ஆ அவரு அவர் தேவன் தனக்கு கொடுத்த நோக்கங்கள் எல்லாம் 33 வயதுக்குள்ளேயே அவரு நிறைவேற்றி முடிச்சாரு. ஆ அவர் எவ்ளோ எவ்ளோ ஏழ்மையில இருந்த அ அ அவரு பொருளாசை இல்லாதவரா இருந்தாரு. எளிமையா வாழ்ந்தாரு. ஆ ஸோ நம்ம எல்லாமே நீங்க இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாரு. மத்த ஜனங்கள் நடக்கிறத பார்க்குறீங்க. கிறிஸ்துவும் வாழ்ந்திருக்கிறத பார்க்குறீங்க. ஆனா நீங்க யார பார்த்து கற்றுக்கொள்ளணும்னா, கிறிஸ்துவ பார்த்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அ பவுல் சொல்றாரு. ஆ இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். ஆ இதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்குறோம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதனால பவுல் என்ன சொல்றாரு? அந்த பழைய மனுஷன நீங்க களைஞ்சு போட்டுட்டு, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, தேவன் நமக்குள்ள என்ன அ எது என்ன சிருஷ்டிச்சிருக்கிறார்? ஒரு புதிய ஆவியை அவர் என்ன பண்ணியிருக்கார்? சிருஷ்டிச்சிருக்கிறார். அது எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்குறோம்னா, மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது, நமக்குள்ள அவர் எப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்கிறார்ன்னா, நம்மள ஒரு புதிய மனுஷனா சிருஷ்டிக்கிறார். அது எப்படிப்பட்ட புதிய மனுஷன்னா, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். தேவனுடைய சாயலா நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு? புதிய மனுஷனா சிருஷ்டிச்சிருக்கிறார். அப்ப நம்மளுடைய காலிங் எப்படிப்பட்ட ஒரு காலிங்கா இருக்கு பாருங்க. ஆ தேவனுடைய சாயலா நாம இருக்கும்படியா, அ தேவன் நம்மள சிருஷ்டிச்சு நம்மள அழைச்சிருக்கிறார். அதாவது நம்ம அவருக்குள்ள வரும்போது, அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும்போது, அப்போ நமக்குள்ள ஒரு புதிய ஒரு மனுஷன நமக்குள்ள என்ன பண்றார்? சிருஷ்டிக்கிறார். நீங்க ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லைன்னு இருக்கும். அப்ப மறுபடியும் புதுசா பிறக்கிறது. அந்த புதுசா நமக்குள்ள தேவன் சிருஷ்டிச்சிருக்கிறது எப்படிப்பட்ட சாயல்னா, தேவனைப் போல இருக்கும்படியா நீதியிலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா இருக்கும்படியா நம்ம எப்படி பண்ணப்பட்டிருக்கோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வரிசையா சொல்லப்பட்டிருக்கும். நம்ம பொய்களை களைஞ்சு போடணும். பொய் சொல்லக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. ஆ தன் கைகளினாலே நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும். குறைச்சல் உள்ளவர்கள் கொடுக்கத்தக்கதா நம்ம வேலை செய்யணும். சோம்பேறியா இருக்கக்கூடாது. கெட்ட வார்த்தைகள பேசக்கூடாது. ஆ பக்தி விருத்திக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் இருந்தா அதையே தான் பேசணும். ஆ அதே மாரி நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருக்கணும். ஆ நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படியா இருக்கிறாரு?
முத்திரையா இருக்கிறார். ஒரு உறுதியா இருக்கிறார். நம்ம அவரோடு கூட உயிர்த்தெழப்பட போகிறோம். நித்திய ராஜ்யத்துக்குள்ள போறோன்றதுக்கு நமக்கு இருக்கிற ஆதாரம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? துக்கப்படுத்திடக்கூடாது. ஒருவருக்கொருவர் தயவா இருக்கணும். மன உருக்கமா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது. எல்லாரையும் எப்படி பண்ணிடணும்? முழுமையா மன்னிச்சிடணும். அவங்க நம்ம மேல நமக்கு தீங்கு செஞ்சிருந்தா கூட அவங்க மேல நமக்கு கோபம் இருக்கக்கூடாது. அவங்கள எப்பவுமே மன்னிச்சுடணும். அப்படின்னு சொல்லிட்டு 5வது அதிகாரத்துல நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி மறுபடி பவுல் நீங்க கிறிஸ்துவ போல இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்லுவார். நீங்க தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க. கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவரை ஒப்பு கொடுத்தார். தம்மை சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னையே என்ன பண்ணார்? கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். அவருடைய விருப்பத்தின்படி இருக்கிறதுக்காக இல்லை, பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாகவும் நம்ம எல்லாருக்காகவும் அவர் என்ன பண்ணார்? அவரை ஒப்பு கொடுத்தார். நம்ம தேவனை பின்பற்றுகளா இருக்கணும்னா கிறிஸ்துவ போல நம்ம என்ன இருக்கணும்? அவரை போல நாமளும் இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துடைய அந்த ஒரு அவர் பலியா அவர் எப்படி ஒப்பு கொடுத்த ஒரு ஜீவியம் இருந்தாரோ அதே போல நாமும் எப்படி இருக்கணும்? நம்மளை பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது ஒன்று நம்ம தேவனுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம தேவன் நம்மளை அந்த அழைப்பின் மகிமை எப்படிப்பட்டது, அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது, அந்த மகிமை எப்படிப்பட்டதுன்னு நம்ம அறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒன்று காட்க்கு நம்மளை ஃபுல்லாக பலியாக 100% வி ஷுட் கிவ் டு காட். இல்லைன்னா 0% இருந்துடணும். நம்ம எப்படி இருக்கக்கூடாது? தேவனுக்கு ஹாஃப் ஹார்ட்டடோ இல்லை பாதிய கடவுள் கொடுக்குறதோ அவருக்கு பிடிக்காது. வி ஷுட் கிவ் இட் கம்ப்ளீட்லி டு காட். அதுதான் தேவன் எதிர்பார்க்குறார். ஏன்னா அவர் நமக்கு செஞ்சது அப்படிப்பட்ட ஒரு கிரியை. இந்த ரட்சிப்பு அப்படிப்பட்ட ஒரு கிரியை. அந்த அப்படிப்பட்ட ஒரு மகிமை நம்ம கொடுக்கும்போது நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்குறது என்ன? நம்ம முழுமையாக அவருக்கு கொடுத்துடணும். கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அது போல் நாமளும் என்ன பண்ணணும்? நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழணும். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பொருளாசை கூட சொல்லப்பட்டிருக்கு. பொருளாசை கூட இவங்க பொருளாசை உள்ளவங்க அப்படின்ற பேர் முதல் கூட இருக்கக்கூடாது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வம்பா பேசுறது, புத்தியீனமான பேச்சுகள் இதெல்லாம் தகாதான். ஸ்தோத்திரம் செய்தல் தான் தகுமா. ஏன் இதெல்லாம் முக்கியம்னா சொல்லப்பட்டிருக்கும், இவங்க தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்ம நமக்கு ரட்சிப்ப தேவன் நம்ம கொடுக்குறார். நமக்கு நீதியை தேவன் கொடுக்குறார். ஆனால் நம்ம மறந்துடக்கூடாது, தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அசுத்தமானது எதுவுமே தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. நம்ம மறிக்கும் போதோ இல்லைன்னா தேவன் வரும்போதோ நமக்குள்ள இன்னும் ஏதாவது அசுத்தங்கள் இங்கே நம்ம நிறைய வாசிக்கிறோம். ஏதாவது அசுத்தமான கிரியைகள் இருக்குன்னா வேதம் எச்சரிக்கிறது அதுதான். அசுத்தமானவைகள் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அவர் பாவத்தை பாராதவர். அவருடைய சமூகத்தில் அசுத்தங்கள் இருக்க முடியாதுன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளணுன்றது ரொம்ப முக்கியம். தேவனுடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். ஆனால் தேவன் நம்மளை எதுக்காக அழைச்சாருன்னு நம்ம இப்போ பார்த்தோம். நற்கிரியைகளை செய்யும்படியாக நம்மளை அழைச்சிருக்கார், நம்மளை சிருஷ்டிச்சிருக்கிறார், நம்ம புதிய மனுஷனை மாற்றி இருக்கிறார். ஆனால் நம்ம அதுக்கேற்ற அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நம்ம நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதம் எச்சரிக்குது, அசுத்தமானவைகள் எதுவும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரியான கிரியைகள் எதுவும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முற்காலத்தில் நீங்கள்
அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு ஒரு ஆ ஆ வே ஆஃப் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். கிறிஸ்து தான் என்ன பண்ணாரு? வெளிச்சம். நாம நம்மள எப்படி அழைச்சிருக்கிறார்? ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்படியா அழைச்சிருக்கிறாரு. ஆ ஒரு வசனம் இருக்கும். ஆ "தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார்" என்று சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்டிருக்கும். "நீ எழும்பி பிரகாசி" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்துவோட எழும்பி எப்படி நம்ம பிரகாசிக்க முடியும்னா, இயேசுவ போல நம்ம நடக்கும்போது நம்ம பிரகாசிப்போம். ஏன்னா கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிறாரு. அவருடைய கிரியைகள் எல்லாம் வெளிச்சமா இருக்கு. நாம அவர போல மாறும்போது தான் நாம என்ன பண்ணப்படுகிறோம்? பிரகாசிக்கிறோம். அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆ மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் உங்கள் இருதயங்களை கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி தேவனை எப்போதும் துதிங்க, எப்பவும் ஸ்தோத்திரிங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அநேக காரியங்கள் ஜென்ரலா நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்லலாம் எப்படி இருக்கணும்? கணவன் மனைவியினிடத்துல எப்படி அன்பு கூரணும்? மனைவி கணவனிடத்துல எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? ஆ அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அவங்க அதே மாரி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும்? அதே மாரி ஆ நம்ம எஜமான்களுக்கு நம்ம வேலையில எப்படி உண்மையா இருக்கணும்? ஏன்னா இதெல்லாம் வந்து காட் எதிர்பார்க்கிறார். நம்மள அழைச்சிருக்கிறாருன்னா, நம்மளுடைய எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லயும் தேவன் வந்து எதிர்பார்க்கிறது, அந்த நற்கிரியைகள் நம்ம இதில காணப்படணும். ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கட்டும், வேலையில இருக்கட்டும். வேலையில கரெக்ட்டா இருக்கணும். ஆ நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். ஆ "வாட் வுட் ஜீசஸ் டூ?" ஆ இந்த சிட்யூவேஷன்ல ஏசப்பா என்ன செஞ்சிருப்பாரு? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணுமா அப்பப்போ. நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம்னா, நமக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது. இது செய்றது சரியா? தப்பா? அப்படின்னா, இந்த இடத்துல ஏசப்பா என்ன செஞ்சிருப்பார்? வாட் வுட் ஜீசஸ் டூ? அது நம்ம பார்க்கணுமா. ஸோ அவர் என்ன செஞ்சிருப்பாரோ, அததான் நம்மளும் என்ன பண்ணணும்? செய்யணும். அவர் என்ன பண்ணாரு? அ 30 வயசு வரைக்கும் அவர் வந்து அந்த வேலை செஞ்சார். தச்சு வேலை செஞ்சாரு. அவருடைய அந்த வேலை செய்ய வேண்டிய நேரத்தில அந்த வேலைகள் எல்லாம் கரெக்ட்டா செஞ்சார். ஸோ அது மாரி தான். எல்லா இடத்துலயும் நம்ம இந்த இடத்துல ஜீசஸ் வாட் வுட் ஜீசஸ் டூ அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். கடைசியா வந்து அ அ என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். கடைசியா எபேசியர்ல பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து பலப்படணும். அ ஏன்னா, நமக்கு வந்து போராட்டங்கள் உண்டு. அ நம்ம ஒரு இப்படிப்பட்ட அழைப்புக்கு நம்ம தேவன் அழைச்சிருக்கிறாருன்னா, பிசாசு என்ன பண்ணுவான்? சும்மா இருக்க மாட்டான். நம்மளுடைய எதிராளி யாரு? பிசாசானவன். அவன் ஒவ்வொருவரையும் அ எப்படி விழத்தள்ளலான்றது தான் அவனுடைய முக்கியமான நோக்கமா இருக்கும். ஆ அதனால நம்ம வி ஆர் ஆல்வேஸ் இன் அ வார். அ அதனால எப்படி ஒரு சேனை பட்டு இருக்கணும். ஒருத்தங்க ஒரு போருக்கு போறாங்கன்னா, அவங்களால போய் எதிரிய சண்டை போட முடியணும். ஹி ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப். இல்லன்னா போர்ல போனா ஹி வில் டை. அந்த மாரி இருக்கக்கூடாது. நம்ம அப்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றது பெ பவுல் சொல்றாரு. ஏன்னா ஏன்னா அது எல்லா ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே சத்ருவோட டெம்ப்டேஷன்ஸ், போராட்டங்கள் லைஃப் லாங் என்ன பண்ணும்? அவன் கொண்டு வந்துட்டே தான் இருப்பான். நாம எப்படி அவன ஜெயிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம அது 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 வந்து பவுலும் சொல்றார். நீங்க பலப்படுங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். நம்ம கிறிஸ்துவ போல இருக்கிறனால, கிறிஸ்துவுடைய சர்வாயுத வர்க்கம். அவருக்கு ஆயுதமா இருக்கிற காரியங்கள் இனி நமக்கும் ஆயுதமா இருக்கும். அது என்னனால்னா, அவர் வந்து சத்தியம் உள்ளவர். அதனால அந்த சத்தியத்த நம்மளும் கச்சையா உடுத்திக்கொள்ளணும். அவர் நீதி உள்ளவர். அது மாரி நாமளும் எப்படி இருக்கணும்? எல்லா காரியங்களிலும் நீதி உள்ளவர்களா, அந்த நீதிய மார்க்கவசமா எடுத்து வச்சுக்கணும். ஆ சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். சுவிசேஷத்த சொல்றதுக்கு நம்ம எப்பவும் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஆ ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ஆ ரட்சிப்பு. அ அ ரட்சி அ தேவன் வந்து நமக்கு ஒரு ரட்சகரா வந்தாரு. அ அந்த ரட்சிப்ப வந்து நம்ம தலைசீரா வச்சுக்கணும். இத விட எல்லாத்துக்கும் மேல பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர். நம்மளுடைய ஃபெய்த் எப்படி இருக்கு? ஏன்னா அந்த விசுவாசம் தான் என்னவா?
எனிமி அனுப்புகிற அம், அக்னி அஸ்திரங்கள்னா ஃபயரி டாட்ஸ். அந்த அக்னி நெருப்பு அனுப்பும்போது நம்ம அதை தள்ளி விடுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லைன்னா நம்மளால சத்ரு கூட போய் போராட முடியாது, விழுந்துடுவோம். ஸோ விசுவாசம் முக்கியம். அதை விட அது இன்னொன்று முக்கியமானது என்னதுன்னா, இது இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, வசனமாகிய பட்டயம். ஆ அந்த பட்டயத்தினால தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அந்த வசனத்த பிடிச்சு கொண்டு இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த லைஃப்ல நம்ம பிசாச ஜெயிக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு போர்ல பட்டயம் இல்லாம போறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதிரிகிட்ட பட்டயம் எல்லாம் இருக்கு. ஆ அவன அட்டாக் பண்றதுக்கு ஆயுதம் இல்லாம ஒரு வீரன் போனான்னா, என்ன ஆவான்? முதல்ல என்ன பண்ணுவாங்க? சண்டை போடும்போது அவன் பட்டயத்த கீழ தள்ளி விட பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெயிக்க முடியாது. ஸோ நமக்கு வார்த்தை தான் என்னது? ஆ நம்மள வந்து இந்த லைஃப்ல நம்ம ஜெயம் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆம், அந்த வார்த்தைய பிடிச்சுக்கொண்டே போம்போது தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பிசாச ஜெயிக்க முடியும். ஏசப்பாவும் சத்ருவ பிசாச டெம்ப்ட் பண்ணும்போது, தேவனுடைய வசனத்த சொல்லி தான் என்ன பண்ணாரு? ஜெயிச்சாரு. அவரு சோதிக்கப்படும்போது. அப்போ அவருக்கே அந்த வசனம் வச்சு தான் பிசாசு ஜெயிக்க ஜெயிச்சாருன்னா, நம்மளுக்கும் என்னது? இந்த வசனம் தான் வழி. வேற வழியே கிடையாது. அப்ப இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளோ தெரியும்? இந்த வசனத்த நம்ம எவ்வளோ தூரம் நம்ம தியானிக்கிறோம், அத நம்ம மனசுல வச்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனம் இல்லன்னா நம்மளுக்கு ஜெயம் கண்டிப்பா இல்ல. ஆ அப்ப ஸோ, ஆ ஏன்னா ஸ் மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு டெம்ப்டேஷன்ஸ் உண்டு. நமக்கு சத்துருவோட போராட்டம் எப்பவுமே இருக்கும். ஆனா, இதெல்லாம் நம்ம தேவனுடைய அ ஆய் ம் அ சர்வாயுத வர்க்கத்த நம்ம தரிச்சிருக்கும்போது, நாம என்ன பண்ணப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. நம்மளால ஜெயம் பெற முடியும். ஆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.